சரி, இன்று நாங்கள் அனிமேஷன் இன்னொரு பகுதியை பார்ப்போம். அதாவது ஒரு உருவத்துக்கு அப்படி கலர் மாறுறதுக்கு அனிமேஷன் கொடுக்குறோன்னு சொல்லி பார்ப்போம். உதாரணத்துக்கு இந்த ரெக்டாங்கிள் டூலை பயன்படுத்தி ரெக்டாங்கிள் ஒன்று, அதாவது செவ்வகம் ஒன்று வரைவோம். வரைஞ்சிட்டு எங்களுக்கு இந்த அவுட்லைன் தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக இந்த அவுட்லைனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு பக்கத்தினுடைய அவுட்லைன் மட்டும்தான் செலக்ட் ஆகும். எங்களுக்கு ஒரே நேரத்தில் 4 பக்கத்தின் அவுட்லைனும் செலக்ட் ஆகணும்னு சொன்னால் இதில் வச்சு டபுள் கிளிக் செய்வோம். செய்த பிறகு டெலீட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இடத்துல இருக்கைகளில் இந்த செவ்வகத்தின் கலர் மாறணும் அப்படின்னு சொன்னால் அதில் வச்சு இன்சர்ட் கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இங்கே கலரை மாற்றிக்கொள்வோம். அதாவது கலர் ப்ராப்பர்ட்டிஸில் பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் 10வது ஃப்ரேமில் கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு மீண்டும் கலரை மாற்றிக்கொள்வோம். அதே மாதிரி 15வது ஃப்ரேமில் இன்னொரு கலரை செலக்ட் பண்ணி கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலர் மாறுறதை பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த லேயரை பயன்படுத்தி எப்படி ஒரு அனிமேஷன் செய்கிறான்னு சொல்லி பார்ப்போம். உதாரணத்துக்கு இதில் ஒரு செவ்வகமும் இங்கே ஒரு வட்டமும், அதாவது ஓவல் ஷேப்பும் ஒன்று இருக்குன்னு வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டும் இதில் பாருங்க ஒரே லேயர்லான் இருக்க போகுது. இந்த லேயரை செலக்ட் பண்ணால் இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் செலக்ட் ஆகிறது உங்களுக்கு விளங்கும். சரியா, கலரை மாற்றி கொள்ளலாம். ஆனால் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த தனித்தனி ஆப்ஜெக்ட், அதாவது ரெண்டும் தனித்தனியாக செலக்ட் பண்ணப்படணும். சில சந்தர்ப்பத்தில் அனிமேஷன் கொடுக்க என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக அனிமேஷன் கொடுக்க வழி கிடையாது. இங்கே ஒரே லேயரில் இருக்கிறபடியாக ஒரே வகையான அனிமேஷன் ஆட் பண்ணப்படலாம். அதுக்காக நாங்கள் தனித்தனி லேயரை பயன்படுத்தி தனித்தனி லேயரை பயன்படுத்தி ஆப்ஜெக்ட்களை வரைந்து அனிமேஷனில் கொடுப்போம். சரி, இப்போ பார்ப்போம் அப்படி தனித்தனி லேயரை பயன்படுத்தி ஆப்ஜெக்டை கொடுக்குறான்னு சொல்லி. சரி, இப்போ இதில் ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவலில் வரையுங்கள். திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த இன்சர்ட் லேயர் இருக்கும். இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சர்ட் லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணுவதன் மூலம் இன்னொரு லேயரை ஆட் பண்ணி கொள்ளலாம். அப்போ அங்கே என்ன செய்யணும்னு சொன்னால் ரெக்டாங்கிள் கொண்ட அந்த லேயரில் வரைஞ்சி கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு லேயரையும் செலக்ட் பண்ணுவதன் மூலம் இந்த ஆப்ஜெக்டை தனித்தனியாக செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். சரி, இனி இவற்றுக்கு தனித்தனியாக அனிமேஷன் கொடுக்குறத பற்றி பார்ப்போம். உதாரணத்துக்கு 10வது ஃப்ரேமில் ரெண்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது 2 லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ரெண்டும் செலக்ட் பண்ணி போய்ட்டு இருக்குது. எங்களுக்கு இந்த வட்டம் வலது பக்கமும் செவ்வகம் இடது பக்கமும் மூவ் பண்ண வேணும். ஆனால் இப்படியே வச்சு மூவ் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் 2 முறைய பக்கத்துக்கு மூவ் பண்ண பார்க்கும். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த லேயரில் தனியாக இந்த 2வது லேயரில் 10வது ஃப்ரேமை தனியாக செலக்ட் பண்ணிவிட்டு இடது பக்கமாக ரெக்டாங்கிளை மூவ் பண்ணுவோம். அடுத்ததாக லேயர் 1 செலக்ட் பண்ணிவிட்டு
வட்டத்தை வந்து வலது பக்கம் மூவ் பண்ணி வைப்போம். இதில் என்ன மாதிரி விஷயம் வந்து நீங்கள் கவனிக்கலாம். இந்த லேயர் இருக்கிறத வந்து நாங்கள் பேரை மாற்றி கொள்ளலாம். அது முதலாவது லேயரில் இருக்கிற வந்து ஓவல் ஷேப். அப்போ இதில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓவல்னு மாற்றி கொள்ளலாம். அதே மாதிரி இதில் வந்து ரெக்டாங்கிள்னு சொல்லி மாற்றி கொள்ளலாம். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணுவோம். அதாவது வந்து முதலாவது லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்டோட 2வது லேயரையும் செலக்ட் பண்ணி இங்கே கீ ஃப்ரேமில் வந்து கிரியேட் மோஷன் டியூன் கொடுப்போம். கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ப்ரீவியை பார்க்கலாம். சரி, நான் முதல் பார்த்தோம் வந்து ஒரு ஆப்ஜெக்டினுடைய கலரை இவ்வாறு அனிமேஷன் மூலம் மாற்றுறோன்னு சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் அதாவது வந்து குறிப்பிட்ட ஃப்ரேமில் மட்டும்தான் அங்கே மேட்டர் நடைபெறும். ஆனால் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து அதாவது ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலருக்குள்ள ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலர் மாறும்போது அப்படி அந்த மாற்றம் முழுமையாக நடைபெறுதுன்னு சொல்லி இப்போ செய்யப்படுற அனிமேஷன் மூலம் நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த பாலிஸ்டார் டூலை பயன்படுத்தி இந்த உருவத்தை நீங்கள் வரைஞ்சி கொள்ளுங்க. வரைஞ்சிட்டு கலர் சொன்னால் மாற்றி கொள்ளலாம். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டுவின் இருக்கும். டுவினில் ஷேப் பண்ணிட்டு இருக்கப்போ அதை ஷேப் பண்ண செலக்ட் பண்ணிவிட்டு டுவினில் ஷேப் பண்ண செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யுங்க, இங்கே வந்து 10வது ஃப்ரேமில் அல்லது உங்களுக்கு விரும்பின ஒரு ஃப்ரேமில் இன்சர்ட் கீ ஃப்ரேமை கொடுத்துட்டு இப்போ இது இந்த கலரை வந்து இந்த ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கலரை வந்து நீங்கள் மாற்றி கொள்ளுங்க. மாற்றிட்டு இப்போ நீங்கள் ப்ரீவியூ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கலர் மாறுறது வந்து உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தேவைன்னு சொன்னால் இன்னும் நாங்கள் கலர் சேஞ்சிங்கை செய்து கொள்ளலாம். அதே சந்தர்ப்பத்தில் இவருக்கு வந்து நாங்கள் 10வது ஃப்ரேமில் இருக்கையில் இவர் வந்து 10வது ஃப்ரேமில் இருக்கையில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் பண்ணக்கூடிய மாதிரியும் நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். சரி, நாங்கள் இப்போ அடுத்ததாக பார்ப்போம். இதில் இந்த கலர் மாறுறதோட இந்த கலர் சேஞ்சிங்கோட இதுக்கு வந்து ஒரு ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு அனிமேஷன் ஒன்றை கொடுப்போம். இப்போ இந்த 10வது ஃப்ரேமில் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து மோடிஃபையில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் அதில் வந்து ரொட்டேட் குளோக் வைஸ் அன்றதில் 2 தரம் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து 20வது ஃப்ரேமில் வச்சு திருப்பி ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து ரொட்டேட் குளோக் வைஸ் என்றதில் 2 தரம் டோட்டலாக 180 திரும்ப வைக்கிறோம். இப்போ ப்ரீவியூவை நீங்கள் பார்க்கலாம். சரி, நாங்கள் இதோட இந்த டியூட்டோரியலை முடிச்சு கொள்வோம். மீதியும் அடுத்த டியூட்டோரியலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.